பேஜ ரொம்ப நாளா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். மட்டன், சிக்கன், முட்டன்னு 3த்துலயும் சாப்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஆம்லேட் சாப்ஸ் செம்ம டேஸ்டியா இருக்குங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சுட சுட சாதத்துல ஒரு ஆம்லேட் அந்த தொக்கோட சேர்த்து சாப்பிடும்போது, அடடா! வேற லெவல்ல இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்து வறுத்துட்டு, கூடவே இஞ்சி பூண்டையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுல மஞ்சத்தூள், உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுங்க. இது ஆறுனதும் நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல நான் 6 முட்டை எடுத்திருக்கேங்க. இதுல வெறும் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கிறேன். இப்ப பேன்ல நம்ம ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். மேல கொஞ்சமா பெப்பர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 1 சேர்த்து கொண்டு வாங்க. அப்பதான் நல்லா குண்டா சூப்பரா வரும் ஆம்லேட். கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சீரகம், கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் இப்ப நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். வேணும்னா ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. மூடி போட்டு குக் பண்ணுங்க. இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஆம்லேட் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் அந்த ஆம்லேட்டோட சேர்ந்து அந்த குழம்பு கொதிக்கணுங்க. கடைசியா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.